இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு கேம் பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட பேசுகிற டைட்டில் நம்ம இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். நம்ம இருக்க போகிற 60 செகண்டில் அங்கே அங்கே ஒரு இது மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம 60 செகண்ட் நமக்கு டைமு. அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுக்கணும். பிடிச்சி ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஓட்டுக்கணும். 4 கை டைமு. நம்ம போய் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு பையனெல்லாம் வந்து வெட்டிக்கிட்டு இது ஃபுல்லாக இருக்காம ஒன்றும் டைம் ஸ்டார்ட் ஆகல. எடுத்து போடுறான். கேமரா துப்பாக்கி நீங்கள் ஒன்று இருக்கு, அதை எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் நிறைய பொருள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. 4 கேன் இருக்குது. 4 கையில் 4 கேன் எடுத்தாச்சு. மனுஷன் இருக்குது 2 கை தான் போடுறது. எப்படி எடுக்க முடியும் நீங்கள் கேட்கலாம். ஃபேமிலியே தான் எடுத்து போட்டுக்கலாம். இவங்க அம்மா ஒருத்தி இருப்பாள், அவள் எங்கே போனா? அவளும் இங்கே தான் இருக்கா. இவரை நம்ம எடுத்து போட்டாச்சு. கடைசியில் இந்த துப்பாக்கி எடுத்து போட்டாச்சு. கொஞ்சம் வாட்டர் பாட்டில், ஒரு புக்கு எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடு தண்ணி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம கடைசி மாமுக்கு குடிச்சிடலாம். ஹா அப்படின்னு நம்ம குடிச்சாச்சு. இன்னைக்கு டைட்டில் கிடையாது. இந்த கேம் பேர் புதுசாக நம்ம இன்னைக்கு இந்த கேம் விளையாட போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபேன் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த குண்டு விழுந்துச்சுன்னு தெரியல. எப்படி இந்த யூஸ் இருந்துச்சுன்னு தெரியல. டக்குன்னு இந்த இது போட்டாங்க. டக்குன்னு வாய்ஸ் கேட்கணும்.
இதை கட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம வந்து டே 3 டே 3. ஆமாம், ஒரு பூனைக்குட்டியை நாங்கள் வந்து வளர்க்கலாமா வேணாமான்னு கேட்குறாங்க. வேணாம் உங்களுக்கு. ரேடியோ ஒன்று அங்கே இருக்குது. இப்போதைக்கு நான் அது யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த டே 4 நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். சரி, டே 4 என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் சுற்றி எடுத்து கொடுக்கும். நீங்கள் ஏதாச்சும் தொடச்சி வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு நான் அந்த கண்ணை மட்டும் தொடச்சி வச்சுக்கிறேன். அதுதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் அமைச்சுக்கலான்னு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். சாப்பாடு வயிறு பாடு போட்டு நீங்கள் ஒத்துக்கொடுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் ஜுரம் வந்துருச்சா? அந்த மெடிக்கேட் மாதிரி தான் வந்துது. சரி, இந்த நாளே நம்ம முடிச்சுக்கலாம். சரி, இப்போ எங்கள் தேவனாக இதோடு முடிச்சுக்கலாம். 6வது நாள். இந்த 4 முடிச்சதுனால இந்த கேம் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த நாளைக்கு இது வந்து நேற்று ஒரு சாப்பாடு தண்ணி குடிச்சிட்டோம். அதனால் இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாச்சும் இந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கூடிய சீக்கிரம் நான் உங்களை காப்பாற்றிடுவோம். அது வரைக்கும் எல்லாம் வந்து அப்படி இருங்க. சாப்பாடு நீங்கள் யாராச்சும் வெளியே அனுப்ப போனீங்களா? நான் இந்த வாட்டி அப்பா வெளியே அனுப்பலான்னு இருக்கிறேன். டேடி நீ போய் ஏதாச்சும் சாப்பாடு எடுத்துவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நம்ம அப்பா ஒரு நாளாயும் காணோம்.
அரசாங்கம் வந்து இப்போ பாதி பேர் வெளியே எடுத்து வச்சா பாதியில எடுத்து வச்சாங்க. இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப போர் அடிக்குது. இன்னும் அப்பாவுக்கு நம்ம சார் இவங்க 2 பேருக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்துருவோம். ஆனால் எப்போதான் இந்த கேம் முடிக்க போகிறேன்னு தெரியல. இதான் என்னோட முதல் ட்ரை. அந்த விடுவேன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க பண்ணலாம் அதே மாதிரி விட்டுருங்க. ஷேர் பண்ணினா பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணினா பண்ணிக்கோங்க. சரி மகள், இன்னைக்கு எல்லாரும் திருப்பி வரணும்னு நினைக்கிறேன். அந்த அப்பாவே நம்ம டக்குனு இந்த கேம் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் 2 நிமிஷம் போது படிச்சுக்கிட்டு இருக்கே ரொம்ப நேரம். இந்த டேடிக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் வெளியே போயிட்டு வந்துருக்காரு. இவனுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட 2 வாட்டர் பாட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. இங்கே அதுக்குள்ளே ஏதாச்சும் நம்மளே வந்து கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும் மக்களே. போயிட்டு வந்து இந்த டேடிக்கு வந்து பசிக்கிறாமா. நான் ஏன் சாப்பாடு முன்னாடி சாப்பாடு கொடுத்து அரசாங்கம் நம்ம கூப்பிட்டு போய் வந்துக்கிட்டே இருக்காமா. அதான் என்ன சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு கதவை தப்பித்தாமா திறந்து திறப்போமா. அது கண்டிப்பாக அரசாங்கமாக தான் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கதவு தர்றா. ஃபைனலி நம்ம இந்த கேம் பிளே முடிஞ்சாச்சு மக்களே. ஃபைனலி இந்த கேம் பிளே நான் முடிஞ்சேன். பாய் மக்களே, பை 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 பாய். அப்துல் முத்தல் வெட்டு பண்ணி சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணலன்னா அதையும் பண்ணி விட்டுங்க. ஷேர் பண்ணலாம். இது நார்மல் மோட் தான். கிரிட்டிக்கல் மோடுன்னு ஒன்று இருக்குது.